பசுமையை நேசிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு அழகான கேக்டஸ் செடி, கள்ளிச்செடி வளர்ப்பு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட மண் கலவை, வாட்டரிங் இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேக்டஸ் செடிகள்னாலே அது அடர்ந்த பாலைவனங்களில் வளர்கிற செடி அப்படின்னு நம்மள எல்லாருக்குமே தெரியும். அதே சமயத்தில் சில கேக்டஸ்லாம் ட்ராபிக்கல் ஃபாரஸ்டில் நல்லா அடர்ந்த மரங்களுக்கு இடையில வளர்கிற கேக்டஸும் இருக்குது. நம்ம எந்த மாதிரி கேக்டஸ் வளர்க்க போகிறோம், அதுக்கு என்ன மாதிரி மண் கலவை தேவைன்றதை நம்ம தான் டிசைட் பண்ணணும். எல்லா பிளான்ட் லவர்ஸுமே கேக்டஸும் வளர்ப்பாங்களா அப்படின்னு தெரியாது. மேக்ஸிமம் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸு, வெஜிடபிள் பிளான்ட்ஸு வளர்க்குறவங்க கேக்டஸ் அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அது வளர்க்குறது கஷ்டம். தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா சீக்கிரமாக அழுகிடுது, ரொம்ப நாள் நிற்க மாட்டேங்குது செடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு மெயின் 5 பாயிண்ட்ஸ், அந்த 5 பாயிண்ட்ஸை ஃபாலோ பண்ணாலே நம்ம எல்லாராலையுமே கேக்டஸ் வளர்க்க முடியும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த கேக்டஸ் வளர்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பாட் செலெக்ஷன். சின்ன கேக்டஸை கொண்டு பெருசில் வைக்கும்போது அதுக்கேற்ற அந்த பெரிய பாட்டில் நம்ம நிறைய மண் கலவையெல்லாம் சேர்த்துருப்போம் பார்த்தீங்களா? அப்போ தண்ணி ஊற்றும் போது அந்த செடிக்கு தேவையான ஈரப்பதம் இல்லாமல் அதுக்கு தேவைக்கு அதிகமாகவே ஈரப்பதம் கிடச்சி தான் அந்த செடி மேக்ஸிமம் ராட் ஆகுது. அதனால பாட் சின்ன கேக்டஸ்னால் அதுக்கு தக்கன சின்ன பாட் போதும். அது நல்லா ஃபில்லான பிறகு ரீபாட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பெரிய பாட் செலக்ட் பண்ணிக்கலாம். அதனால் பாட் செலெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் ட்ரைனேஜ் ஹோல்ஸ் அதை விட முக்கியம். ஏன்னா தண்ணி கேக்டஸ்க்கு சுத்தமாக அதில் தண்ணி தேங்கியே இருக்கக்கூடாது. நம்ம ஊற்றுற தண்ணி இம்மிடியேட்டாக ட்ரெயின் அவுட் ஆயிடணும். அந்த மாதிரி ஹோல்ஸ் நல்லா பெருசாக உள்ள பாட் ரொம்ப முக்கியம். செகண்ட் பாயிண்ட் வாட்டரிங். வாட்டரிங் ரொம்ப அந்த மேல் மண்ணெல்லாம் நல்லா காஞ்சு 2-3 இன்ச்சு நல்லா ட்ரெயின் அவுட் ஆன பிறகு தான் தண்ணியே ஊற்றணும். அதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றினோம்னா இந்த செடி ஈஸியாக அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3வது பாயிண்ட் சூரிய வெளிச்சம். சூரிய வெளிச்சம் எல்லா கேக்டஸ்க்கும் ஒன்று போல் தேவைப்படாது. அதனால் எந்த மாதிரி கேக்டஸ்க்கு எந்த அளவுக்கு சூரிய வெளிச்சம் தேவைன்றதை பார்த்து கரெக்டான பிளேஸில் நம்ம அதை வைக்கணும். அப்போ தான் இந்த செடிக்கு கரெக்டாக சன்லைட்டு, வாட்டரிங் எல்லாம் ப்ராப்பராக கிடைக்கும் போது இந்த கள்ளிச்செடிகள் ரொம்ப அருமையாக வளரும். 4th பாயிண்ட் இந்த கேக்டஸ் பாலைவனத்தில் வளர்கிற கேக்டஸும் இருக்குது, அடர்ந்த காடுகளில் வளர்கிற கேக்டஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதனால் இது எந்த மாதிரி கேக்டஸ் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த காமிக்கிற இதெல்லாமே நல்ல பாலைவனங்களில் இருக்கிற கேக்டஸ் தான். இது நல்ல வெயிலை தாங்கி தண்ணீருமே ரொம்ப கம்மியாக தான் இதுக்கு தேவைப்படும். மேக்ஸிமம் அந்த கேக்டஸ் எல்லாமே தண்ணி, முள் எல்லாமே தண்ணீரை உறிஞ்சி வச்சுருக்கும். அதனால் ஒரு 2-3 நாள் தண்ணி ஊற்றாட்டினா கூட இந்த செடி நல்லா தாங்கும். இப்போ இந்த காமிக்கிற வெரைட்டிஸ் இது ஃபர்ஸ்ட் ஒன் கிறிஸ்மஸ் கேக்டஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பென்சில் கேக்டஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வேறு சயின்டிஃபிக் நேம்ஸ்லாம் வேறு இருக்குது. இந்த கிறிஸ்மஸ் கேக்டஸ் இதெல்லாம் கேக்டஸ்னாலும் இதெல்லாம் பாலைவனத்தில் வளர்கிறது கிடையாது. இதெல்லாம் ட்ராபிக்கல் ஃபாரஸ்டில் வளர்றது. இதுக்கு ஒரு ஹுமிடிட்டி தேவை. அதனால இதுக்கு எந்த மாதிரி பாட்டிங் மிக்ஸு தேவை, எவ்வளவு சூரிய வெளிச்சம் தேவை அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணி அந்தந்த கேக்டஸை கரெக்டான பிளேஸில் நம்ம வச்சு வளர்க்கும் போது தான் இந்த செடிகள் நல்லா வளரும், செழிப்பாக பூக்களோட வளரும். இந்த கேக்டஸில் எல்லாமே, மேக்ஸிமம் கேக்டஸில் எல்லாமே ஃப்ளவரிங்கும் வரும். நல்லா மெச்சூர்டான பிளான்ட்டில் பூக்கள் வரும். இந்த கேக்டஸில் பூ இப்போ காஞ்சிருச்சு. இந்த மாதிரி தான் சின்ன பூக்களாக தான் இருக்கும். சிலதுலேருந்து ஒத்த பூவாக இருக்கும். இந்த மாதிரி சிலதில் இந்த ஃப்ளவர் ஸ்டாக் நீண்டு அதில் பூக்கள் வரும். அது ஒவ்வொரு கேக்டஸை பொறுத்து. 5வது பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு பாட்டிங் மிக்ஸு. இந்த டெசர்ட்டில் வளர்கிற கேக்டஸ்க்கு எல்லாமே நம்ம அதிக ஈரப்பதம் தேவையில்லை. அதனால கொக்கோ பீட்லாம் அதிகமாக சேர்க்கக்கூடாது.
இந்த ரெயின் ஃபாரஸ்ட்டில் வளர்கிற இந்த கேக்டஸ்க்கெலாம் கொஞ்சம் ஹுமிடிட்டி தேவைன்றனால இதுக்கு வந்து கொக்கோ சிப்ஸ் அல்லது கொக்கோ பீட் சேர்க்கலாம். இப்போ கேக்டஸ் நடுறதுக்கு எந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பாட்டிங் மிக்ஸில் வச்சா இந்த கேக்டஸ் வந்து ரொம்ப நல்லா வளரும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த கேக்டஸ் நடுறதுக்கு வந்து மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து மணல், ஆற்று மணல், நல்ல ஒரு சரல் உள்ள ஒரு மணல், அது ஒரு 2 பங்கு எடுத்துக்கலாம். அப்புறம் பெர்லைட் 1 பங்கு, அதுக்கப்புறம் 1 பங்கு உடைச்ச கறித்துண்டு, கொஞ்சமாக மண், அப்புறம் உரத்துக்கு வந்து வெர்மி கம்போஸ்ட் போடலாம். அப்படி இல்லைன்னா மாட்டுச்சாண உரம் போடலாம். அது கூட கொஞ்சம் ஃபங்கல் அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஃபஞ்சிசைடு பவுடர், சாஃப்ட்னு சொல்லுவாங்க. இது எல்லா இதுலேயுமே நர்சரிலேயும் கிடைக்கிது, ஆன்லைன்லேயுமே கிடைக்கிது. இது வந்து ஃபங்கல் அட்டாக்கை தடுக்கிறதுக்காக இருந்தது. பெர்லைட் என்ன பண்ணுவோம்னா, பெர்லைட் வந்து எக்ஸஸ் வாட்டரை வந்து அப்சார்ப் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த எல்லாத்தையும் கலந்து ஒரு நல்ல மிக்ஸில் வந்து இந்த கேக்டஸ் செடியை நடும்போது இந்த கேக்டஸ் வந்து ரொம்ப நல்லா வளரும். இப்போ இந்த எல்லா மிக்ஸையும் நல்லா ஒன்றா விரவிக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒன்று போல் விரவணும். இந்த நல்லா விரவுன மிக்ஸை ஒரு 1/4 பாகம் இந்த இந்த தொட்டியில் வந்து போட்டுக்கலாம். இந்த கேக்டஸில் வந்து வேர்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் மேலே வரைக்குமே போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இந்த கேக்டஸ் அப்படியே வச்சு மிக்ஸ் வந்து போட்டுற வேண்டியதான். போட்டு அப்படியே ஃபில் பண்ணிட வேண்டியதான். மிக்ஸ் பண்ணி மிக்ஸில் இந்த இது கேக்டஸ் வச்ச பிறகு நல்லா ட்ரைன் அவுட் ஆகிற மாதிரி தண்ணி ஃபுல்லாக ஊற்றிடலாம். சுற்றி அது மேலே படாமல் ஃபுல்லாக தண்ணி வந்து ட்ரைன் அவுட் ஆகி வெளியில் வரணும். தண்ணி இப்போ ட்ரைன் அவுட் ஆகி வெளியில் வந்துருச்சு, போதும் தண்ணி. முட்கள் உள்ள கேக்டஸ்லாம் வந்து ஹேண்டில் பண்ணும்போது கண்டிப்பாக கையில் வந்து க்ளவுஸ் போட்டுக்கணும். இல்லைன்னா கையில் வந்து குத்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மெச்சூர்டான கேக்டஸில் இருந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பப்ஸ்கள் வர வாய்ப்பு இருக்குது. இந்த மேலே உருண்டையாக தெரிகிறதுலாம் பப்ஸு. இதை எடுத்து தனியாக வச்சாலே ஈஸியாக ப்ரொபகேட் ஆயிரும். இந்த குட்டி குட்டியாக தெரியுது பார்த்தீங்களா, கீழே இருக்கிறது எல்லாமே பப்ஸ் தான். இந்த பப்ஸை வச்சு இந்த செடிகளை வந்து நம்ம ஈஸியாக ப்ரொபகேட் பண்ணிடலாம். இந்த கேக்டஸ்க்கு வந்து மேக்ஸிமம் நிறைய வந்து ஃபெர்டிலைசர்லாம் தேவைப்படாது. ஃபெர்டிலைசர் வந்து நல்ல ஸ்லோ ரிலீஸிங் ஃபெர்டிலைசர் வந்து இதுக்கு போதும். காஞ்ச மாட்டுச்சாண உரம் இல்லைன்னா வெர்மி கம்போஸ்ட்டு நல்லா ட்ரை ஆனது வந்து 2-3 months ஒன்ஸ் போட்டால் போதும். கேக்டஸோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நர்சரியில் வந்து ஒவ்வொரு விதமான ரேட்டு சொல்கிறாங்க. குறைஞ்சபட்சம் ₹50 ஆரம்பிக்குது. அது மெச்சூர்டாக அதோட சைஸ் பொறுத்து ரேட்டு வந்து 500, 1000 வரைக்கும் சொல்கிறாங்க. இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் இப்போ இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன வெரைட்டின்றதை காமிக்கல. ஜஸ்ட் இது வந்து எப்படி வளர்க்கலாம், கேக்டஸ் வந்து பிகினஸாக இருக்கும்போது இதை எப்படி வளர்க்கலாம், எந்த மாதிரி மண் கலவையில் வளர்க்கலான்றதை காமிச்சேன். இந்த டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 5 பாயிண்ட்ஸை நம்ம மனசில் வச்சு கரெக்டாக பாட் பண்ணி கரெக்டான ப்ராப்பர் பிளேஸில் ப்ராப்பர் சன்லைட் கொடுத்து நல்லபடியாக வளர்க்கும்போது இந்த செடியை எல்லாராலையுமே ஈஸியாக வளர்க்க முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பை நண்பர்களே.